ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால்நடை பராமரிப்புத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலாத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 47 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 27/5/2025 முதல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோயில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், காரைக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் பிளானர் 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்து சமய அறநிலையத்துறையில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 39 காலியிடங்கள். அசிஸ்டன்ட் ஸ்தபதி பார்த்திங்கன்னா 38 காலியிடங்கள். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 5 காலியிடங்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் 116 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பார்த்தீங்கன்னா 9 காலியிடங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 1 காலியிடம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 92 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நீர்வளத்துறை வாட்டர் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பார்த்தீங்கன்னா 38 காலியிடங்கள். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மெரிடைம் போர்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 38 காலியிடங்கள். என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டு 14 காலியிடங்கள். லைப்ரரியன் கிரேடு 2 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 41 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. கால்நடை பராமரிப்புத்துறை அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் சில பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்
ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி 4, பயாலஜி 1, ஃபிசிக்ஸ் 1, கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ் 3 வேகன்சி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் சில பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வேகன்சியும், ஜூனியர் மேனேஜர் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒரு வேகன்சியும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஜூனியர் மேனேஜர் டெக்னிக்கல் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 17 காலிடங்கள். லா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, டிரான்ஸ்லேட்டர் தமிழ் செல். சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர் 9 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்லேஷன் 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா சீனியர் அக்கௌண்டன்ட் 4 வேகன்சியும், அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் 12 வேகன்சியும், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிஎன்ஏ ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் சேஃப்டி அண்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சியும், தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் அதில் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியர் ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 3 வேகன்சியும், ஜூனியர் கெமிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆஃபீஸர் 15 காலிடங்கள். எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் 33 காலிடங்கள். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் ஒரு வேகன்சியும், டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேடு 2 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47 விதமான போஸ்டிங். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 615 கருடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக. ஸோ இந்த பதவிகளுக்கு எண்ணிலேருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 27/5/2025 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 25/6/2025. விண்ணப்பத்தினை திருத்தம் செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா 29/6/2025 முதல் 1/7/2025 வரை நீங்கள் வந்து விண்ணப்பத்தினை வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம். தேர்வை பொறுத்த வரைக்கும் 4/8/2025 முதல் 10/8/2025 வரை. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் மேனேஜர் போஸ்டிங்க்கு 35, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1க்கு 37 வந்து கொடுத்துருக்காங்க. பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வகுப்பினருக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எந்தெந்த பதவிகள்லாம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 32. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி 34, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 37. ரைட்டுங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் பிளானர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்ட் கோட் வைஸ் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 3269, என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3606, லைப்ரரியன் கிரேடு 2 3607. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 37 வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் சிவில் வந்து முடிச்சிருக்கணும். அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், BLS சிவில் ஆர் a pass in section A and B of the associate member of the Institution of Engineers India examination under civil engineering. assistant engineer, ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஆர் AMIE அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஸோ இதற்கு வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் BTech சிவில். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் BTech டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் B டிகிரியில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஆர் அதுமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா பிஇயில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் C லைசன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரிக்கல் வந்து முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிஇயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஇயில் அக்ரிகல்ச்சர் ஆர் BTechல அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆர் BSc அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆர் பிஇயில் மெக்கானிக்கல் ஆர் BLS சிவில் ஆர் BTechல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் பிஇயில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் பிஇயில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆர் பிஇயில் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆர் பிஇயில் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். சிஸ்டம் மேனேஜர், ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்து மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் or a master degree in science, information technology, computer science. Junior planner, so the qualification பார்த்தீங்கன்னா bachelor degree in town and country planning or BTech in civil engineering or bachelor degree in architecture. Librarian, so இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிகிரி லைப்ரரி இன் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். லைப்ரரி கிரேடு 2, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா PLIS. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் அஸ் த மெயின் சப்ஜெக்ட். ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் நேராக பார்த்தீங்கன்னா அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.